வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அரங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சைடஸ் ரெசிபின்னே சொல்லாங்க. நிலக்கடலை சட்னி ரெசிபி தாங்க. இது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது நிலக்கடலை சட்னி. அதுக்காக 1/4 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேங்க. அடுத்து 5-6 பல் தேங்காய், 1 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாயை எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம வறுத்த கடலையாக இருக்கிறதுனால அப்படியே போட்டு இந்த சட்னியை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்படியே நம்ம வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. இன்றைக்கி நம்ம தாளிப்பு கொடுத்து தான் சட்னி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இது எங்கள் வீட்டில் இருக்க கருவேப்பிலை செடி. இதுலேருந்து ஒரு இனுக்கு பறிச்சுட்டு போய் தான் நான் தாளிக்க போகிறேன். இந்த கருவேப்பிலை செடி வளர்கிறதுக்கு, நல்லா வளர்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்புன்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒடிக்கும் போது மேலேருந்து ஒடிக்காமல் கீழே இருக்கிற இனுக்கு இருக்கு இல்லையா, அதை ஒடிச்சு விட்டிங்கனாலே மேலே கருவேப்பிலை செடி நல்லா வளர்ந்து வரும். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டலாம். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சோனையும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த கருவேப்பிலையை நான் இதில் சேர்த்திடுறேன். இப்போ நம்ம தாளிச்சிருக்கிறத இந்த சட்னியில் சேர்த்திடலாங்க. நிலக்கடலை சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி மினி இட்லியோட இந்த சட்னி வச்சு தான் குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன். இது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரெசிபி நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. Until I meet, it's signing off from Michutla. Thank you. Bye.